உள்நாட்டு அரசியலில் அதிரடி திருப்பமாக ஒற்றுமை அரசாங்கத்தில் பாஸ் கட்சி இணையப் போவதாக பேசப்படுகிறது. இது குறித்த தொடர்புத்துறை அமைச்சர் ஃபாமி ஃபாட்சிலின் சூசகமான கருத்தும் யூகங்களுக்கு வலுவூட்டியுள்ளது. பாஸ் கட்சி அரசாங்கத்தில் இணையுமா என்று தெரியாது, ஆனால் இருதரப்பும் பேச்சுவார்த்தையில் உள்ளன என்பது மட்டும் உறுதி என்றார் அவர். பிரதமரும் பாஸ் கட்சி தலைவர்களும் பல சுற்று சந்திப்புகளை நடத்தியுள்ளனர் என அவர் சொன்னார். பாஸ் கட்சி டத்துஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் பக்கம் சாய்வதற்கான சாத்தியங்களும் அப்பேச்சுவார்த்தைகளில் முக்கியமாக பேசப்பட்டிருக்கலாம் என அரசியல் வட்டாரங்களில் பரபரப்பு கிளம்பியுள்ளது. இவ்வேளையில் அப்படி ஒரு பேச்சுவார்த்தை எதுவும் நடைபெறவே இல்லை என பாஸ் கட்சியின் துணைத் தலைவர் டத்தோஸ்ரீ துவான் இப்ராஹிம் துவான் மான் தெளிவுபடுத்தியுள்ளார். பக்கத்தன் ஹரப்பான் பரிசன் நேஷனல் தலைமையிலான ஒற்றுமை அரசுக்கும் அம்னோவுக்கும் வேண்டுமானால் தேவையாக இருக்கலாம், ஆனால் அதில் இணைய தங்களுக்கு அவசியமோ அல்லது திட்டமோ இல்லை என அவர் சொன்னார். நடப்பதற்கான சாத்தியம் மிக குறைவே என்றாலும் ஒருவேளை உண்மையிலேயே பாஸ் கட்சி அரசாங்கத்தில் இணைந்தால் டத்துஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் அசுர பலம் பெறுவார். எதிர்கட்சியாக இருந்தாலும் 43 நாடாளுமன்ற உறுப்பினர்களை தன் வசம் வைத்துள்ள பாஸ் கட்சி மக்களவையிலேயே தனிப்பெரும் கட்சியாகும். ஏற்கனவே 2/3 பங்கு பெரும்பான்மை கொண்டுள்ள ஒற்றுமை அரசாங்கத்தின் பலம் இதன் மூலம் 191 அதிகரிக்கும் என்பது குறிப்பிடத்தக்கது.